Welcome to the Kiddos Dream Channel. தான் செஞ்ச தப்ப மறைக்க நினைக்காம அதை ஒத்துக்கிட்டு அதுக்காக மனசார மன்னிப்பு கேட்கிற ஒரு நேர்மையான தேனியோட கதைய பார்க்கலாமா? வணக்கம் குட்டி நண்பர்களே, வாங்க தேன் உலகிற்கு போகலாம். இங்கே அழகான பூக்களும் இனிப்பான தேனும் நம் அன்பான தேனி நண்பர்களும் நமக்காக காத்திருக்கிறார்கள். நண்பர்களே, இன்னைக்கு பெரிய திருவிழா. நம்ம தேன் உலகமே வண்ணமயமா ரொம்ப அழகா ஜொலிக்குது பாத்தீங்களா? வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமா கொண்டாடலாம். எல்லாரும் சேர்ந்து குஷி டான்ஸ் ஆடுவோம். கைதட்டி கால்களை ஆட்டி ஜாலியா பறந்து ஆடுங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருஷமும் தேன் திருவிழால நடக்கிற போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்குன்னு கொடுக்கிற பரிசு தான் இது. என்ன புடிங்க பார்க்கலாம், நான் உங்களை விட வேகமா பறந்து போவேன். ஜிப்பும் ஜூசுவும் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அற்புதம், வேகமா படுங்க. நான் இங்கிருந்து உங்களை ரசிப்பேன். யார் முதல்ல அந்த மலரை தொட போறீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜிப், ஜூசு அப்புறம் பம்ப்ளி 3 பேரும் விளையாண்டு முடிச்சிட்டு களைப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இதோ பாருங்க என் மேஜிக் லூப். நான் எவ்வளவு வேகமா சுத்தி வரேன்னு மட்டும் பாருங்க. அப்போ சிப் தன்னோட ஃபேமஸ் ஃபிளிப்ப செஞ்சு காண்பிச்சான். அந்த உற்சாகத்துல சரியா கவனிக்காம பரிசு குடுவையில மோதிட்டான். ஐயோ வேண்டாமே, என் சிறகு தெரியாம பட்டுச்சு. கடவுளே, அந்த அழகான ஜாடிக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ். பரிசு குடுவை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. அத பார்த்த சிப் ரொம்ப வருத்தப்பட்டான். அழகான அந்த ஜாடி இப்போ வெறும் கண்ணாடி துண்டுகளா தரையில கிடக்குதே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலதான் உடைஞ்சிடுச்சு. இப்போ ராணி தேரணியோட முகத்துல எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையே. பம்ப்ளி சிப்க்கு ஆறுதல் சொன்னா. பயப்படாத ஜீப், நீ வேணும் நீ இதை செய்யலையே. இது ஒரு விபத்து தான். நாம் எல்லாரும் சேர்ந்து ராணி தேனி கிட்ட என்ன சொல்லலான்னு யோசிப்போம். உண்மை கசக்கும், ஆனால் நல்லது. தவற்றை மறைக்க போய் சொன்னால் அது உனது நிம்மதியை அழித்துவிடும். யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கலாம். யாருமே பார்க்கலையே. ஒருவேளை நாம சொல்லனா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். காத்து தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லாமா? பலமான காத்து வீசினதுனால ஜாடி தானா விழுந்துருச்சுன்னு போய் சொல்லிடலாமா? போய் சொன்னா ராணிக்கு வருத்தமா இருக்கும். அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைக்க கூடாது. சிப் ஒரு உறுதியான முடிவெடுத்தான். தப்பு பண்றது மனுஷ இல்ல தேனி இயல்பு. ஆனா அதை ஒத்துக்கிறது தான் உண்மையான தைரியம். நான் போய் உண்மை சொல்ல போறேன். அந்நேரம் ராணி தேனி வந்தாங்க. நம்ம தேன் உலகமே ஜொலிக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த திருவிழா இனிதே தொடங்கட்டும். எல்லாரும் தயாரா? அச்சச்சோ, அழகான ஜாடிக்கு என்ன ஆச்சு? இன்று நடக்க போகும் பெரிய போட்டிக்கு இனி நாம் எதை பரிசாக வழங்கும்? அங்க இருந்த எல்லா மிருகங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்புனாங்க. அப்போ அங்க வந்த சிப் உண்மைய ஒத்துக்கிட்டான். ராணி அவர்களே, இது என் தப்பு. நான் உற்சாகத்தில் விளையாடும் போது தெரியாமல் ஜாடியை தட்டி விட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். உன் உண்மையை பாராட்டுகிறேன் ஜிப். நான் மன்னிக்கிறேன். உன் நேர்மையை கண்டு நான் பெருமைப்படுகிறேன் ஜிப். நீ பொய் சொல்லாமல் உண்மையை ஒத்துக்கொண்டதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. பாரு, இது இப்போ இன்னும் அழகா இருக்கு. சிப்போட மனசுல இருந்த பயமெல்லாம் ஓடி போயிருச்சு. தவறு செய்ததை விட அதை மறைக்காமல் தைரியமாக ஒப்புக்கொண்ட உன்னுடைய இந்த நற்பண்புதான் உலகத்திற்கே ஒரு சிறந்த முன்மாதிரி. ராணி தேனி அந்த பரிசு குடுவைய சரி பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சதும் பயந்து ஓடாம உண்மையை சொல்ல நேருக்கு நேரா வந்து நின்ன பாரு. அங்கதான் உன்னோட உண்மையான வீரம் இருக்கு. நேர்மை இருக்கிற இடத்துலதான் எப்பவும் சந்தோஷம் இருக்கும். இனி நாம எல்லாரும் ஜிப் மாதிரியே உண்மையே பேசுவோம். நீங்களும் எப்பவும் உண்மையே சொல்லுங்க. உண்மை பேசுறதுதான் நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எப்பவும் நல்லது.
உங்களுக்கு எங்க கதை பிடிச்சிருந்தா கிடோஸ் ட்ரீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நீதி கதைகள் எங்க சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் பாருங்க. பை.